டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தளபதிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. எல்லைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை 40 நிமிடங்கள் நீடித்தது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நாட்டில் தற்பொழுது உள்ள சூழல் மற்றும் பதிலடி கொடுப்பது குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு தேர்தலை எதிர்கொள்ள அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. இந்த நிலையில் டெல்லி சென்ற நயினார் நாகேந்திரன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இதன் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் பாஜகவை வளர்ப்பது, 2026 தேர்தலை எப்படி எதிர்கொள்வது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வரும் சூழலில் அதுகுறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. எனவே இந்த அமைச்சரவை கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழக வெற்றிக்கழக கொடியில் யானை சின்னம் பயன்படுத்த தடை விதிக்க கோரிய வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக பொதுச் செயலாளர் பெரியார் அன்பன் என்கின்ற இளங்கோவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். அனுமதிக்கப்பட்ட கட்சியின் சின்னத்தை யாரும் பயன்படுத்த முடியாது என்று அவர் தனது மனுவில் வலியுறுத்தியிருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் வாதம் எடுத்துரைக்கப்பட்டது. வாதத்தை கேட்ட நீதிபதி வழக்கை ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். பாஜக கூட்டணியில் சேர்ந்தபோதே அதிமுகவின் வெர்ஷன் முடிந்துவிட்டதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இபிஎஸ் தெரிவித்த பொய்களை முதலமைச்சர் புள்ளி விவரத்துடன் தோலுரித்து காட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் கூறிய உண்மைகளுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாத பழனிசாமி வழக்கம் போல திமுகவை வசைபாடுவதாகவும் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். தங்களுக்கு கிடைக்கப் போகும் படுதோல்வியை மறைக்கவே விரக்தியில் இபிஎஸ் இதுபோல பேசி வருவதாகவும் RS பாரதி கூறியுள்ளார். இந்தியன் 2 போல திராவிட மாடல் 2.0வும் தோல்வியடையும் என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் தற்பொழுது பார்த்தது திராவிட மாடலின் முதல் பகுதிதான் என்றும் 2026ஆம் ஆண்டு திராவிட மாடல் 2.0 தொடரும் என்றும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள RB உதயகுமார், தமிழ்நாட்டில் பார்ட் 2 எப்பொழுதுமே தோல்விதான் அடையும் என்றும், திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் நடித்த இந்தியன் 2 படமும் தோல்வியடைந்தது போல திராவிட மாடல் 2.0வும் தோல்வியடையும் என்று RB உதயகுமார் கூறினார். ஊர்ந்து சென்றதாக இபிஎஸ்ஐ மறைமுகமாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டதாக எழுந்த புகார் விவாத பொருளான நிலையில் இதற்கு இபிஎஸ் பதிலடி கொடுத்துள்ளார். மக்கள் பை பை ஸ்டாலின் சிஎம் ஹேஷ்டாக் என்று சொல்லும்போது முதல்வர் தவிழ்ந்து செல்லாமல் இருந்திருந்தால் அதுவே போதும் என்று இபிஎஸ் கூறியுள்ளார். திமுக ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சி சாட்சி என்றும், பெண்களுக்கு பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி என்றும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார்.
தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று நிறைவு பெற்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. மார்ச் 14ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியது. இலவச பட்டா விதிகள் திருத்தம், வலுக்கட்டாயமாக கடன் வசூலித்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை உள்ளிட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆளுங்கட்சியினருக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பேரவை கூட்டம் இன்று நிறைவு பெற்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். 3வது குழந்தை பெற்றுக்கொள்ள அரசு சலுகை வழங்க வேண்டும் என்று பர்கூர் தொகுதியின் திமுக எம்எல்ஏ மதியழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்கள் தொகை குறைவதால் தொகுதி மறுசீரமைப்பின் போது பிரச்சினை எழும் என்று சுட்டிக்காட்டிய அவர் இந்த கோரிக்கையை சட்டப்பேரவையில் முன்வைத்தார். எனவே தொகுதி மறுசீரமைப்புக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் திமுக உறுப்பினர் மதியழகன் தெரிவித்த இந்த கருத்து கவனத்தை ஈர்த்துள்ளது. மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தையொட்டி டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் டாஸ்மாக் கடைகள், பார்கள் மற்றும் ஹோட்டல்களில் மது விற்பனை இருக்காது என்று தெரிவித்துள்ளதுடன் மாவட்ட ஆட்சியருக்கு இதுகுறித்து சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.